அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நேயர்களே, நாங்க யூடியூப்ல அஸ்ஸுன்னா ட்ரஸ்ட் சேனல்ல இருக்கிறோம். அதோட ஒரு வஹாபி பயான் ஒன்று கிடைச்சிருக்குது இந்த ஜியாரத்தை சம்பந்தமா. அது வச்சுட்டு நாங்க இன்ஷால்லா ஹாஃபிஸ் ஈசானோட பேச போறோம். ஸோ ஜஸ்ட் செக் இட் அவுட். ஜியாரம் செய்யறது கபரை கட்டி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு பச்சை புடவையை போட்டு அதுக்கு பூமாலையை போட்டு இது சுத்தமான ஷிர்க். ரசூலை கபருக்கு மேல கட்ட வேணாண்டாங்க, கபரை பெயிண்ட் பண்ண வேணாண்டாங்க. மிக தெளிவாக இருக்குது. லா துஜஸ்ஸிஸுல் குபூர், கபருக்கு பெயிண்ட் பூச வேணாம், கபர் அலங்கரிக்க வேணாம். இப்படி தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பெயிண்ட் அடிக்கிற விஷயம், மாலை போடுற விஷயம், பூ போடுற விஷயம், அலங்காரம் பண்ணது விஷயம் எல்லாம் ஷிர்க். அதோட பேசுவோம். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். எனக்கு விளங்குற மாதிரி இவரோட பேரை நம்ம போட்டு யாரோ இருந்தாலும் பேச போக்கில் அப்பியரன்ஸ் வந்து ஒரு மௌலவி மாதிரி விளங்குது. ஆனால் இவரோட பேச்சு கேட்க போக்கில் மௌலவி இல்லைன்னு தான் விளங்குது. நாட் ஓன்லி மௌலவி, ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்லைன்னு தான் விளங்குது. காரணம் என்னன்னு கேட்க, இவர் எப்படி சொல்லியிருக்க வேணும், நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது இது கூடாது, நீங்கள் ஃப்ளாக் போடுறது கூடாது, மாலை போடுறது கூடாது, அது சொன்னால் சரி. ஷிர்க் என்று சொன்னாரா? ஷிர்க் மட்டும் இல்லை, சுத்தமான ஷிர்க், தட் இஸ் பியூர்லி ஷிர்க். ஷிர்க்குடைய டெஃபினிஷன் என்ன? அல்லாவுடைய ஜாத்துக்கும் அல்லாவுடைய சிஃபாத்துக்கும் யாராவது இணை வைக்கிறது, டு மேக் ஈக்குவல் டு அல்லாஹ், அப்படி ஈக்குவேட் பண்றது. இப்ப ஒரு கபரை பெயிண்ட் அடிச்சா இது ஷிர்க் என்று சொன்னா அல்லாஹ்க்கு கபர் இருக்கா? அல்லாஹ்ட கபர்ல பெயிண்ட் அடிக்கிறோமா? எப்படி சுத்தமா ஷிர்க் என்று சொன்னார்? மாலையை போட்டா இல்லாட்டி ஒரு சாதர் ஒரு குளோத்தை போட்டா ஷிர்க் என்று சொல்றது அல்லாவுடைய கபர்ல குளோத் போடுறோமா? அல்லாஹ்க்கு கபர் இருக்கு, அல்லாஹ்க்கு உடலே இல்லையே, ஃப்ரீ ஃப்ரம் ஷேப். அப்ப சுத்தமா ஷிர்க் சொல்ற வார்த்தை வந்து இது ஒரு மௌலவி பேசுற பேச்சு இல்லை, சுத்தமான மடேன் என்று நான் சொல்றேன். பிகாஸ் குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தஆலா நிச்சயமா ஷிர்க் மட்டும் மன்னிக்க மாட்டான், அது தவிர வேண்டிய பாவத்தை மன்னிப்பான். அந்த மாதிரி ஒரு பாவத்தை நாங்க செய்யறோம் என்று எங்களையே முஷ்ரிக் ஆக்குறது. அப்ப குர்ஆனுக்கு மாற்றமா போராட்ட நீங்க ஷிர்க் இல்லாத விஷயத்துக்கு ஷிர்க் என்று சொல்லி எங்களையே முஷ்ரிக் ஆக்கி நீங்க சொல்லுங்க. இன் லைட் ஆஃப் தி ஹதீஸ் அகைன், ஒருத்தருக்கு நாங்க பார்த்துட்டு காஃபிர் என்று சொல்லிக்கோம், அவர் இன் ரியாலிட்டி காஃபிர் இல்லாட்டி என்ன நடக்கும்? குஃபர் ரிட்டர்ன் ஆகும். அதே போல முஷ்ரிக் என்று சொன்னா ஷிர்க் ரிட்டர்ன் ஆகும். இவர்கிட்ட நாங்க கேட்க வேணும், ஹசரத் அவர்கள் நீங்க ஷிர்க் இல்லாத சப்ஜெக்ட் ஷிர்க் என்று சொல்லிட்டு செய்யறவங்களை முஷ்ரிக் என்று சொல்லிட்டு இப்போ உங்களோட நிலைமை என்னன்னு நீங்களே குர்ஆன் ஹதீஸ் மூலமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வரும் மற்ற விஷயத்துக்கு. கபர்ல பெயிண்ட் அடிக்கிறது, திஸ் இஸ் நாட் பீயிங் டன் வித் எவ்ரி கிரேவ். எதை ஸ்பெஷலா செய்யப்படுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட ஒரு ரெகக்னிஷனுக்காக, மெயின்டெனன்ஸ்க்காக செய்யப்படுது. சரி, நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டா ஒரிஜினல் கிரேவ் ஆல்டர் பண்ண கூடாது. தட்ஸ் ஃபைன் இன் தி ஹதீஸ். ஆனா நீங்க சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துக்கு போயிட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் பார்த்திருக்கிறேன். மேலால ஜியாரம் கிட்ட இருக்கு, ஆனா ஒரிஜினல் கிரேவ் வந்து அண்டர் கிரவுண்ட் ஒரு 10-12 ஃபீட் கீழே போயிட்டு பார்த்தா நார்மல் கிரேவா தான் இருக்கு. இதே மாதிரி பக்தாத் ஷெரீஃப்ல எனக்கு அங்கே உள்ள உலமாக்கள் சொன்னாங்க, குத்துபுல் அக்தாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட ஜியாரம் கூட மேலால உள்ளது, அது ஃபார் த விசிட்டர்ஸ், ஃபார் ஈஸி ஆக்சஸ், உட்காந்துட்டு ஓதுறதுக்கு எல்லாம் இடம் இருக்கு தானே, அந்த ஃபெசிலிட்டி வச்சிருக்கு. ஆனால் ஒரிஜினல் கிரேவ் வந்து ஃபியூ ஃபீட் கீழே நார்மலாக தான் இருக்கு. குத்துபுல் அக்தாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பேருக்குள்ள 17th ஜெனரேஷன்ல வந்து ஷேக் சையதுனா தாஹிர் அலாவுதீன் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஜியாரம் லாகூர்ல இருக்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு போது அங்கே போனேன். அங்கே கூட நான் ஜியாரத்தை பார்க்க போக்கல எனக்கு அங்கே உள்ள ஹாதிம் சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கூட்டி போறது இல்லை, உங்களே நாங்கள் கீழே கூட்டி போறோம். நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன், என்னென்னு கீழே போயிட்டு பார்த்தா ஒரிஜினல் கிரேவ் ஆஸ் இட் இஸ். இதே போல ஹாஜா மொயினுddin சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கிரேவ் கூட ஒரிஜினல் ஆஸ் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் கோ அண்ட் சி. ஒரிஜினல் கிரேவ்ஸை வந்து ஆல்டர் பண்ணி இல்லை, கிரேவுக்கு மேலால ஒரு இதொன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ தட் விசிட்டர்ஸ் வந்தா ஒரு ஈஸியா உட்கார்ந்துட்டு ஓதுறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி வைக்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் அனதர் அக்யூசேஷன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைப்போம். டெஃபினெட்லி இவர் இப்னு தைமியாவை ஃபாலோ பண்றவராக இருப்பார். அதே போல வஹாபிசம் ஸ்காலர்ஸ், வஹாபிசம் ஃபாலோ பண்ண ஸ்காலர்ஸை ஃபாலோ பண்றவராக. தேவபந்தி உலமாக்கள் அஷ்ரஃப் அலி தான்வி, ரஷீத் அஹமத் கங்கோஹி, காசிம் நானோத்வி, கலீல் அஹமத் அம்பேத்வி, இவர்களுடைய ஷேக் அவரோட யாரோட டீச்சிங்ஸ் இவங்க எடுத்தாங்களோ, இஸ்மாயில் தஹல்வி
இஸ்மாயில் தெஹல்வி தான் கிதாபு தௌஹீத் எழுன இப்னு அப்துல்ஹாப் நஜ்தியுடைய அந்த கிதாபு தௌஹீதை சமரைஸ் பண்ணிட்டு இண்டோ பாக் சப் கான்டினென்ட்ல அங்க உள்ள லாங்குவேஜ்ல ப்ரொபகேட் பண்ணிட்டார். இஸ்மாயில் தெஹல்வியோட கிரேவை பாருங்க, அது as it is இருக்கி, அதுவும் கான்கிரீட் ஆயிருக்கு. எங்கட அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நாங்க எங்க போறோமோ அவங்களோட ஒரிஜினல் கிரேவ் ஆல்ரெடி இல்ல, மேலாளர்கள் இது செஞ்சிருக்கு. ஆனா இஸ்மாயில் தெஹல்வியோட கிரேவை பாருங்க. சரி, இஸ்மாயில் தெஹல்வி யாருன்னு தெரியாம இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு இருப்பாங்க தானே ஆட்கள். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்னு தைமியாவை தெரியும் தானே. அவருடைய கிரேவை போயிட்டு சிரியால போயிட்டு பாருங்க, அதுவும் ஃபுல் கான்கிரீட் தானே. அப்ப குத்துபு நாயகத்துக்கிட்ட போறவர், ஷேக் உஸ்மான் அப்பா கிட்ட போறவர், ஹாஜா மொயினுddin சிஷ்டி கிட்ட போறவர், நாகூர் ஷரீஃப்ல போறவர் பார்த்துட்டு நீங்க கிரேவ் வர்ஷிப்பர் என்று சொல்லீங்க. நீங்க இது நாங்க ஹராம், சரி இது ஹராமா இருந்தாலும் ஷிர்க் இல்ல தானே. ஆனா இது ஹராமும் இல்லையே, ஒரிஜினல் கிரேவ் ஆல்டர் பண்ணல. இப்னு தைமியாவே பச்சை ஹராம் தானே நடக்குது. அந்த கிரேவ் நீங்க ஒடுக்குறீங்க இல்ல, இஸ்மாயில் தெஹல்வியோட கிரேவ் எதுக்கு ஒடுக்குறீங்க இல்ல. So this is again misguiding people and protecting their own scholars. ஸோ இன்ஷால்லா ஹஜ்ரத் அவங்களே இங்க பாக்குறீங்கன்னா கொஞ்சம் அந்த பார்வையை கொஞ்சம் பாருங்க. இந்த இப்னு தைமியாவோட கபரை பத்தியும் இஸ்மாயில் தெஹல்வியோட கபரை பத்தியும் அதோட இன்ஷால்லா முன்னுக்கு பயன் வச்சா. And you see again கடைசியில் ஒரு சொன்னார் தானே, 4:30 மணிக்கு நாங்க ஒருத்தர் அடக்கம் செஞ்சா அவருக்கு அவருடைய கையால ஒன்றுமே செய்யல. இங்க பாருங்க, உடம்புல ஒரு தாக்கத்தும் இல்லை செய்யறதுக்கு. உடம்புல ரூஹ் இருக்கிற சுட்டித்தான் நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, அவங்க கேட்கறாங்க. Because the ruh is connected to the body. மௌத்துடைய அர்த்தம் ruh is being separated from the body. பாடியில வந்து டிரெக்டா தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்து இல்ல, ரூஹ் மூலமா தான் அல்லாஹ் தஆலா அந்த கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க வேலை செய்யறதுக்கோ பேசுறதுக்கோ நடக்கிறதுக்கோ. அப்ப ரூஹ் வெளியே வந்த பிறகு அந்த பாடிக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் தான் அவங்கள அடக்கம் செய்யறது. ஆனா ஹதீஸ்ல வர இல்லையா, மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, ரூஹ் கொடுக்கப்படுது அந்த நேரம். கேள்வி கேட்டா கேட்கிற சுட்டு தானே பதிலும் கொடுக்குறாங்க. பதில் கொடுத்த பிறகு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க இந்த பதில் தான் கொடுக்க போறீங்க. இப்ப மலக்குமார்களுக்கும் இல்முல் கைப் இருக்கு. We knew that you will answer in this way. And after that என்ன நடக்கும்? சொர்க்கத்துடைய ட்ரெஸ் கொடுக்கப்படும், சொர்க்கத்துடைய மெட்ரஸ் கொடுக்கப்படும், சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவு ஜன்னல திறக்கப்படும் ஒரு காத்து வரதுக்காக. அப்ப லைஃபே இல்லாட்டி எதுக்கு இந்த ஃபெசிலிட்டி? மற்றது இன் லைட் ஆஃப் தி ஹதீஸ், த பயஸ் பீப்புள், அதே போல ஒரு பிலீவருடைய கிரேவ், அது வந்து சொர்க்கத்துடைய ஒரு கார்டன் உண்டு. அப்ப நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு அசையத்து கொண்டு மேல பாம்பு வந்தா ஒன்றும் செய்யலன்னு சொல்றீங்க. அது எங்கட பார்வையில மட்டும் தான் அப்பேரண்ட். ஒரு நார்மல் பர்சன் நாங்க எங்கட அப்பேரண்ட்ல இருக்கு. ஆனா அவர் ப்ராப்பர் பிலீவரா இருந்தா, அல்லாஹ்வுடைய நல்லடியாரா இருந்தா, அவங்க சொர்க்கத்துடைய கார்டன். இப்ப கார்டன்ல சொர்க்கத்துடைய கார்டன் எவ்வளவு பெருசு. ஹதீஸ் ஷரீஃப்ல வர இல்லையா, கடைசியா சொர்க்கத்துல நுழையிற ஒரு ஆளை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஐ ரெகக்னைஸ் தட் பர்சன். யாருன்னு தெரியும், கடைசியில நரகத்துல இருந்து வாரவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவரோட சம்பவம் நீட்டமா ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் தாலா சொல்லுவான் தானே, உனக்கு வந்து இந்த பேலஸ் ஓண்ட இதே போல 10 மடங்கு. ஸ்வர்க்கமே பெருசு, பேலஸே பெருசு, அதோட 10 மடங்கு பெருசு. அப்ப ஒரு குறையான ஐ மீன் ஒரு ரேங்க்ல ஆக குறையா உள்ள ஸ்வர்க்கவாதிக்கு இவ்வளவு பெரிய இடமா இருந்தா, அந்த கபர்ல வாழ்ற சொர்க்கத்தோட கார்டன்ல வாழ்ற நல்லடியார்களுக்கு அந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்கு. So how can you say this is a very small place? So இது ஹதீஸ படிச்சுட்டு ஹதீஸ்க்கு மாற்றமா பேசுறாங்க இல்லையா. அதுதான் சொன்னேன், சுத்த மடத்தனம் உண்டு. இது மௌலவி பேசுற பேச்சு இல்லை. அவருக்கு ஹர்ட் ஆகிறதா இருந்தா can't help on it. If you speak against the Quran, against the Hadith, then we have to respond. அதோட பார்க்குற ஆட்கள் வந்து இந்த சம்பவம் பார்த்து உங்களோட பேரண்ட்ஸ் மார்கள், உம்மமார்கள், வாப்பமார்கள் கபரிக்கும் அது பேர் ஒன்றும் இது பண்ணுவானா, அது கிளீனா வைங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களோட இருக்கிற ஒரு கனெக்ஷன் உண்டு. ஸோ மேக் ஷூர் தட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. जलवाए शान खुदा